எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்தது தாங்க. எஸ்பிஐ எப்படிங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டேட்டாலாம் கொடுக்கும், நிச்சயமாக அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்குது அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ பண்ணுறது தவறு அப்படிங்கிற ஒரு பக்கத்துக்கு போயிடுறாங்க. இன்னும் நிறையா பேர் ஏன் டைம் கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறாங்க, கேள்விக்கு பதில் தெரியாமல் நிறைய பேர் இந்த விவாதத்தில் பங்கேற்காமல் இருப்பாங்க. இந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிஐ அப்படிங்கிற அந்த நிறுவனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக தெளிவாக கேட்டுட்டு, எப்பா இதெல்லாம் நீ சொல்கிற அடிப்படையில் பார்ப்போம், நீ செய்கிறது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி இந்த விவாதத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ சொல்கிற அந்த மனுவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் எஸ்பிஐ பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிற இந்த இடத்தை நோக்கி இந்த வீடியோ நகர்த்துறேன். ஒன்று. ரெண்டாவது, உச்சநீதிமன்றம் பண்ண மிகப்பெரிய தவறையும் இந்த வீடியோவில் சேர்த்து பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயங்க, எஸ்பிஐ என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு காலாண்டும் முதல் 10 நாட்கள் தன்னுடைய தேர்தல் பத்திரத்தை எஸ்பிஐ ஆனது விற்பனை செய்து, முதல் 10 நாட்கள் விற்பனை செய்கிற தேர்தல் பத்திரம் அடுத்தடுத்து போனீங்கன்னா கிடைக்காது. அது அடிப்படையில் பார்க்கும்போது ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் அப்படிங்கிற 4 காலாண்டுகளோட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தேர்தல் பத்திரமானது விற்பனை செய்யப்படும். அதுக்கப்புறம் விற்பனை கிடைக்காது. தேர்தல் ஆண்டாக இருந்துச்சுன்னா 30 நாட்கள் வரைக்கும் விற்பனை செய்யப்படும். அதாவது அந்த காலாண்டு தேர்தலுக்குள்ளே வந்துச்சுன்னா 30 நாட்கள் வரைக்கும் இந்த தேர்தல் பத்திரத்தை விற்பனை செய்யும். ஸோ இது அடிப்படையில் பார்க்கும்போது எப்போதும் நடக்கிற அந்த பேங்க் ப்ராசஸ் ஆனது இது கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ தெளிவுபடுத்தியிருக்கு. 29 தன்னுடைய கிளைகள் மூலமாக தேர்தல் பத்திரத்தை எஸ்பிஐ விற்பனை பண்ணிச்சு. இந்த 29 கிளைகள்கிட்ட தனிப்பட்ட முறையில் தான் டேட்டா இருக்குது. ஸோ எல்லாரும் நினைக்கிறபடி மொத்த டேட்டாவும் ஒரு சர்வரில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கல. ஒரு சர்வரில் இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை வெளியிடுறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் ஒரு சர்வரில் இல்லாமல் இருக்கிறதுனால மொத்த டேட்டாவும் இப்போது உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக நாங்கள் ஒரு இடத்துல சேர்க்க முயற்சி பண்ணுறோம். ஒரு இடத்துல நாங்கள் சேர்க்க முயற்சி பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நாங்கள் 4 மாதம் அவகாசம் கேட்டிருக்கோம். ஒரு இடத்துல ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இதெல்லாம் தேவை கிடையாது, உடனடியாக பத்திரத்தை கொடுத்துடலாம், அந்த தகவல்கள் அத்தனையுமே வெளியிட்டரலாம். ஒரு இடத்துல இல்லாதனால தான் இது இவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸாக போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மூணாவதாக எஸ்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, 2019 ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்து இப்போது 2024 பிப்ரவரி 15 வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22,217 தேர்தல் பத்திரங்களை விற்பனை பண்ணியிருக்கோம். இந்த 22,217 தேர்தல் பத்திரங்களையும் யார் கொடுத்தா அப்படிங்கிற தகவலானது பிரான்ச்சில் இருக்குது. அந்த பிரான்ச்லேருந்து இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. இந்த 22,217 தேர்தல் பத்திரத்தோட மொத்த தகவலும் இங்கே வர வேண்டியது இருக்குது. இந்த பக்கம் வங்கிகள் மூலமாக அந்தந்த கட்சிகளுக்கு போன தொகையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டையும் டேலி பண்ணி 2 வகையான டேட்டாவையும் எடுத்து இந்த விஷயத்தில் நாங்கள் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் நாங்கள் டைம் கேட்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சொல்ல போனீங்கன்னா, இப்போ வரைக்கும் எங்கள்கிட்ட இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 44,434 தகவல்கள் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. அத்தனையும் பகுப்பாய்வு செய்யக்கூடிய பணியானது போயிட்டு இருக்கு. பகுப்பாய்வு செஞ்சு முடித்த பிறகு மொத்த விஷயத்தை பார்த்த பிறகு நாங்கள் நிச்சயமாக ஜூன் 30 இந்த விஷயத்தை நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துருவோம். அது வரைக்கும் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களை அடிப்படையாக வச்சு தன்னோட மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ. ஸோ இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இவ்வளவு நாள் நமக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா, எல்லாமே எஸ்பிஐட்ட இருக்கு. எஸ்பிஐ தான் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எஸ்பிஐக்கே தகவல் இல்லை. எஸ்பிஐயே இப்போ தான் தகவல்களை சேகரிக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில். அப்போ எவ்வளவு ஆபத்தான திட்டத்தை இந்த நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே நான் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு கட்சிக்கு ஒருத்தர் நன்கொடை கொடுக்குறாரு. கொடுத்தவர் யார் அப்படிங்கிற தகவலை ஒரு வங்கி கண்டுபிடிக்கிறதுக்கு 4 மாதம் ஆகுது. அந்த கொடுத்தவர் ஏன் கொடுத்தார், எதுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியல. இங்கே நீதிமன்றம் தெளிவுபடுத்தின விஷயம் என்னன்னா, தேர்தல் பத்திரம் மூலமாகவே வங்கிகள் மூலமாகவே இந்த பரிவர்த்தனைகள் அத்தனையுமே நடக்கட்டும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. கொடுத்தவர் யார் அப்படிங்கிறது ஏன் மறைக்கிறீங்க? கொடுத்தவர் யார்? அதாவது 6,000 கோடி பிஜேபிக்கு வந்திருக்குன்னா இந்த 6,000 கோடி பிஜேபிக்கு யார் யார் கொடுத்தாங்க? ஏன்னா இவங்க தான் ஆளும் அரசாக இருக்காங்க. ஆளும் அரசுக்கு இவர் கொடுத்துருக்காரு 100 கோடி, இவர் 50 கோடி கொடுத்துருக்காரு, இவர் 200 கோடி கொடுத்துருக்காரு, இவர் 10 கோடி கொடுத்துருக்காருன்னு சொல்லி இந்த கொடுத்தவர் தகவலை ஏன் மறைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த கொடுத்தவர் கொடுத்துருக்காருன்னா ஏன் இவர் 100 கோடி கொடுத்துருக்காரு, எதுக்கு பிஜேபிக்கு இவர் 50 கோடி கொடுத்துருக்காரு? உண்மைக்குமே கட்சி வளர்றது கொடுத்தாரா இல்லை எதுவும் ஆதாயம் பார்த்து கொடுத்தாரா அப்படிங்கிற அந்த துணை கேள்விக்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஸோ கொடுத்தவரோட தகவலை கண்டுபிடிக்கிறதுக்கே 4 மாதம் ஆகுது. அவ்வளவு ஆபத்தான திட்டத்தை, இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை இந்த ஜனநாயகத்தில் செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை எஸ்பிஐயோட மனு தாக்கல் மூலமாக தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டோம், எல்லா டேட்டாவும் எஸ்பிஐட்ட இருக்குது, எஸ்பிஐ தான் வெளியிடாமல் இருக்காங்க, எஸ்பிஐ பக்கம் முழு தகவலும் இருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டோம். பட் இந்த தீர்ப்பு வெளியான பிறகு எஸ்பிஐ இந்த மனு தாக்கல் பண்ண பிறகு தான் எஸ்பிஐயே டேட்டா சேகரிக்கிற வேலையில் இப்போ தான் இறங்கி
அடங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலுக்கு வருது. அவ்வளவு ஆபத்தான திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. இங்கே உச்சநீதிமன்றம் என்ன தவறு பண்ணிடுச்சுன்னா, இந்த வழக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தேர்தல் பத்திரம் வந்தோன்னே இந்த வழக்கை தாக்கல் பண்ணாங்க. இந்த தேர்தல் பத்திரம் தவறானது அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணாங்க. அப்போதெல்லாம் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கல. அப்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து தேர்தல் எதுவும் வரல, வரும்போது இந்த வழக்கை விசாரிக்கலாம், அது வரைக்கும் இந்த வழக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த முக்கியத்துவத்தை முன்னாடியே கொடுத்து இந்த வழக்கை விசாரிச்சிருந்தாங்கன்னா, எஸ்பி வந்து இந்த ப்ராசஸுக்கு 4 மாதம் எடுத்துக்குது இல்லை, இந்த 4 மாதத்தை எடுத்துக்கிட்டாலும் தேர்தலுக்கு முன்னாடியே நமக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். நான் பிஜேபியை மட்டும் கார்னர் பண்ணி சொல்லலை, தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிக்கும் எவ்வளோ நன்கொடை வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லா கட்சிக்கும் இவன் காசு கொடுத்தானா, எது கொடுத்துருக்காங்க, என்ன அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த துணை கேள்வியும் நம்ம ஓட்டு போடும்போது கவனிப்போம். ஓஹோ, தேர்தல் பத்திரம் மூலமாக நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம், அந்த கட்சியை புறக்கணிச்சிருப்போம். ஸோ தேர்தலுக்குள்ளவே இந்த விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கும். தேர்தல் கடந்து போன பிறகு இந்த தகவல் தெரியுதுனால தெரியாமல் போகிறதுனாலையும் எந்தவித புண்ணியம் இல்லை அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளோட வாதத்தில் மிக முக்கியமான உண்மை இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. ஸோ எஸ்பிஐ கால அவகாசம் கேட்டது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எஸ்பிஐ குறை சொல்றதுனாலையும் எஸ்பிஐ திட்டுறதுனாலையும் இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை. அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.